ஹாய் வணக்கம். எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இன்றைக்கு என்னுடைய ஃப்ரெண்டு நிறைய பேர் கேட்குறவே முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அவைக்கும் உங்களுக்குமாக சேர்த்து நான் இன்றைக்கு முட்டை குழம்பு செய்ய போகிறேன். இன்றைக்கி என்னென்னு சொல்லி சொன்னால் சுகமாக குளிராக இருக்கின்றீங்க. இங்கே கனடாவில் எப்படி முட்டை குழம்பு கோகோனட் மில்க் இல்லாமல் செய்கிறது. கூடுதலாக இங்கே மில்க் பாவிக்கிறதே இல்லை. பாவிக்காமல் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வாங்க இப்போ செய்கிறது எப்படி என்று பார்ப்போம். அதுக்கு முதல் என்னுடைய சேனலுக்கு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். இதுக்கு நான் இரண்டால் 2 உள்ளி எடுத்துக்கிறேன். நீங்கள் உள்ளி கூட போடலாம். நான் உள்ளி எடுத்து அதை அடித்து போட்டு அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 தக்காளி பழம், நான் ஒரு 4 முட்டை எடுத்துக்கிறேன். முட்டையை உப்பு போட்டு அவிக்கணும். அப்போ தான் தோல் நாங்கள் நீக்க ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஃபேன் ஒன்று வச்சுட்டு மீடியம் ஹீட்டாக இருக்கணும். அதுக்குள்ள ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விடணும். நீங்கள் நல்லெண்ணெய் விடலாம், இல்லை வெஜிடபிள் ஆயில் விடலாம். இது தாளினத்துக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் வளவும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் அதை வதக்கணும். வதக்கி போட்டு இதுக்கு என்னென்னு சொன்னால் நான் இப்போ ஒரு 2 வெங்காயம் சின்ன கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் போட்டு ஒரு பொன்னிறமாக வதக்கணும். அதோடு என்னென்னு செய்யணும்னா உங்களுக்கு விரும்பினால் பச்சை மிளகாய் போடலாம். ஒரு பச்சை மிளகாய், மற்றது கருவேப்பிலை ஒரு 10 இல்லை கருவேப்பிலை போடணும். போட்டு அதையும் வதக்கணும். வதக்கிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்கிறது, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கணும். அதையும் வதக்கி விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னு செஞ்சோன்னால் பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய், உங்களை விரும்பினா பச்சை மிளகாய் போடலாம், இல்லைண்டா தவிர்த்து கொள்ளலாம். சின்ன பிள்ளைகள் இருந்தால் தவிர்த்து கொள்ளலாம். அதோடு கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இடித்து வச்சுக்கிட்ட உள்ளியையும் போடணும். போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த நேரம் நீங்கள் உப்பு போடலாம். அதோடு நான் இப்போ தக்காளி பழம் 2 தக்காளி பழம் வச்சுக்கிறேன். அந்த தக்காளி பழத்தை சின்னனாக கட் பண்ணி போட்டு அந்த தக்காளி பழத்தை நான் இதோடு சேர்த்து இப்போ வதக்க போகிறேன். அதுவும் ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். அந்த தக்காளி பழம் நல்லா வதங்கணும், வதங்க விடணும். அதன் காரணத்தால் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வதக்க தக்காளி பழம் நல்ல வடிவாக வதங்கிடும். வதங்கின பிறகு என்னென்னு சொன்னால் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களுக்கு விரும்பினா மஞ்சள் தூள் போடலாம், விருப்பம் இல்லையென்றால் தவிர்த்து கொள்ளலாம். சில பேருக்கு மஞ்சள் தூள் போடுறது பிடிக்காது. நான் என்னென்னு சொன்னால் கறிமிளகாய் ஒரு சின்ன கறிமிளகாய் வெட்டி போடுவேன். உரைப்புக்கு ஏற்றதாக போடுங்கள். கூட உரைப்பு போட்டால் கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் சாப்பிட மாட்டார்கள். அதன் காரணத்தால் கறிமிளகாயை நீங்கள் தவிர்க்கலாம். நான் இன்றைக்கி என்னென்னா எனக்கு கறிமிளகாய் கொஞ்சம் ரொட்டிக்கு தேவையானபடியாக போட்டேன்னா இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த மஞ்சள் வாசம் போகிறதுக்கு நல்லா வதக்கணும். இப்போ வதக்கியாச்சு. இப்போ என்னென்னு செஞ்சோன்னா இப்போ உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு ஒரு கரண்டி வேணுமெண்டா போடலாம். இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே வேணும், உரைப்பு வேணும், ரொம்ப வேணுமென்றாலும் நீங்கள் ரொம்ப தூள் போடலாம். நான் இதில் ஒரு கரண்டி மாத்திரம்தான் போடுகிறேன். அதையும் போட்டு வதக்கணும். வதக்கின பிறகு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நான் புளி கரைச்சி வச்சுக்கிறேன். ஒரு எலுமிச்சம் அளவு புளி ஒரு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகின உடனே இதுக்கு நான் என்னென்னா ஒரு 200 மில்லி தண்ணி விடுறேன். அந்த புளி இருக்குல்ல, அந்த புளிக்கையே தண்ணியை எடுக்கிறேன். ஏன் வேஸ்ட் ஆக்குவான் புளியை, அதானபடியே அந்த புளியோடைய தண்ணியை எடுத்து ஒரு 200 மில்லி தண்ணி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விடணும். நாங்கள் விட்டோம்னு சொன்னால் இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நாங்கள் இப்போ முட்டை போடணும். இப்போ முட்டையை என்ன செய்யணும்னு சொன்னால் உடைச்சி போட்டு கத்தியால் எல்லா பக்கமும் இப்படி கோடு
வெட்டி வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அந்த முட்டைக்குள்ளே போக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த முட்டையை வந்து வெட்டுறது. நான் என்னென்னா ஒரு கையால் வீடியோ பிடிக்கிறபடியாக ஒரு கையால் தான் கட் பண்ணுறேன். இப்போ அந்த முட்டையை என்ன செய்யணுமெண்டா அதுக்கெல்லாம் போடணும். இப்போ போட்டுட்டு இந்த மசாலா இருக்குதுல்ல, இந்த மசாலாவை என்ன செய்யணுமெண்டா இந்த மசாலா வந்து அந்த முட்டைக்கு மேலே ஊற்றணும். இந்த முட்டைக்கு மேலே ஊற்றினீங்கன்னா அந்த முட்டையில் அந்த மசாலா போயெல்லாம் உள்ளுக்க போவோம் நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும். பாருங்க, கம்மண்டு நல்ல வாசமாக இருக்குது முட்டை குழம்பு செம்ம டேஸ்ட்டும். ஆனால் வந்து புட்டோடு சாப்பிடணும், இடியப்பத்தோடு சாப்பிடணும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ முட்டை குழம்பும் ஃபினி ஆகிட்டு உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் நீங்கள் கோகோனட் பால் இப்போ விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வாங்கோ, இங்கால வந்து இந்த பூக்கண்டு வந்து இந்த கடையில் இருக்குது, அது உங்களுக்கு காட்ட போகிறேன்னு பாருங்க. இப்போ வந்து ரோஸ் வந்து இருக்குன்றது ஏன்னா இப்போ சமத்து வாங்கிட்டுது. அதை கேட்டால் இந்த வாழையும் ரோஸும் வந்திருக்கின்றது. கூடுதலாக வந்து இந்த வாழை வந்து எல்லாரும் விரும்பி இந்த பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பிள்ளை பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சின்ன குட்டி குட்டி பூக்கள் எல்லாம் வந்திருக்கின்றது, எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன பூ மரம் வந்து. மற்றது அங்கே கீழே கிடக்குது பாருங்க, கமுகு இருக்குது. மற்றது இந்த நிறைய பூக்கள் எல்லாம் வந்திருக்கு. எல்லா பூக்கண்ணுனே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் பாய். நன்றி, பார்த்ததுக்கு நன்றி. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.